வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நாளைய தினம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் தனது கட்சியினுடைய கொடியை அறிமுகம் செய்கிறார். பாடலும் வெளியிடப்படுகிறது. பாடல் அப்படின்னா கொள்கை பாடலாக, கொள்கை என்ன அப்படின்றதும் நாளைய தினமே தெரியுமா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. அடுத்ததாக மாநாட்டிற்கான தேதியை அறிவிக்கிறாரா அப்படின்ற கேள்விகளும் நாளைய தினத்தை நோக்கியதாக இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே மாநாட்டுக்கு இடம் பார்த்துட்டாங்க, தேதி குறிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகுமா அப்படின்ற கேள்விகளாக தொடர்கிறது. அதே நேரத்தில் 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி கட்சி தொடர்ந்து பயணிக்கிறது அப்படின்ற விஷயங்களை தமிழக வெற்றி கழகத்தினர் கூறி வருகின்றனர். இந்த நேரத்தில் விஜயனுடைய அரசியலை ஏற்கனவே பாஜக வரவேற்றிருக்கிறது. புதிதாக திரு அண்ணாமலை அவர்கள் மாமா மச்சான் கூட்டணி, திமுக அதிமுக பங்காளிகள் அப்படின்னா நாங்கள் மாமா மச்சான் கூட்டணி, விஜய் அப்படின்னா அவரும் அந்த கூட்டணியில் வருவார் அப்படின்ற மாதிரியான தகவல்களை நேற்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் 2026 புதிய பிளேயர்ஸ் வர்றப்போ தமிழக அரசியலே மாறும், விஜய் போன்றவர்கள்லாம் வர்றதால தமிழக அரசியலே புதுவிதமாக இருக்க போகுது அப்படின்னு அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூடுதலாக அதிமுக இந்த விவகாரத்தில் எம்ஜிஆர் மாதிரி இனி யாரும் பிறக்க முடியாது, சினிமாவிலிருந்து ஜெயிப்பது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் சாத்தியம் அப்படின்றத கூறுகிறதா அதிமுக அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. சீமான் தொடர்ந்து விஜயை வரவேற்றார் அரசியலுக்கு. இப்போது விஜய் வந்துவிட்டார், கூட்டணியா அப்படின்ற கேள்வியை முன் வச்சா அது அவர் தான் சொல்லணும், அவர் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சீமான் சொல்லுகிறார். இப்போ நாளைய தினத்திற்கு முன்பாகவே விஜயனுடைய கொள்கைகள் தெரிவதற்கு முன்பாகவே விஜய் கட்சியோடு கூட்டணிக்கு போட்டி நடக்கிறதா, அவருடைய கொள்கைகள் என்ன, அரசியலில் அவர் எதை நோக்கி பயணிக்கிறார், அரசியலில் விஜய் கொடி பறக்குமா விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு தமிழ் தேசிய ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு பாலிசாலன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல் நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுசாமி அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விஜய் ரசிகரும் கூட திரு திலகர் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு திருச்சி வேலுசாமி இருந்து ஆரம்பிக்கலாம். அப்படின்னு விஜய் கட்சியினுடைய பெயரை சொன்னார். பெயரில் ஏதாவது பெயர் மூலமாக திராவிடன்னு வச்சா, தேசியன்னு வச்சா, அதை வச்சு ஏதாவது கூறலாம், குறிப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் விஜயால் தமிழக அரசியல் மாறப்போகுது அப்படின்றாரு, விஜயால தமிழக அரசியல் மாறுன்றாரு, மாமா மச்சான் கூட்டணி அப்படின்றாரு. அப்போ விஜய் எங்க போறான்ற மாதிரி சமிக்கை ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதா? நீங்க எல்லாருமே மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தம்பி விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவரை நேரடியாக போய் பார்த்து நீண்ட நேரம் உரையாற்றியது தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து தான் பேசினார். இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும், நடிகர் விஜயனுடைய தந்தை ஒரு தீவிரமான தலைவர் காமராஜருடைய பக்தர். எனக்கு இதெல்லாம் ஏன் தெரியும் கேட்டா, அவருடைய தாய் மாமன் சுரேந்தர் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். ஒரு 40 ஆண்டுகளாக எனக்கு அவர் பழக்கம் உண்டு. இப்ப சமீபத்தில் அவர் சந்திக்கல. நான் நடிகர் என்பதற்காக மட்டும் அதை பேச மாட்டேன். நடிகர்கள் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா என்பது நடிகர் என்பதற்காக மட்டுமே அரசியலுக்கு வருவதில்லை, அவருடைய எண்ணம் என்ன என்பதை வைத்துக் கொண்டுதான். உலகமே ஒரு ஹிட்லரை பார்த்து அதிர்ந்து போயிருந்த போது, அந்த ஹிட்லரை எதிர்த்து அரசியல்வாதிகள்லாம் வாய்மூடி மௌனிகளாக இருந்த போது அவரை இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே எக்ஸ்போஸ் செய்ததும் ஒரு நடிகர் தான், நகைச்சுவை நடிகர். இதே தமிழ்நாட்டிலேயே ஒருவர் இருந்தார், அவர் பேர் விஸ்வநாத தாசன் பேர். மதுரைக்கு பக்கத்தில் இருக்க திருமங்கலம் ஒரு சொந்த ஊர். அவரே கதை வசனம் எழுதுவார், அவரே நடிப்பார், அவரே பாடல் எழுதுவார், அவரே பாடுவார், எல்லாம் தெரிந்த அஷ்டாவதானி. அந்த திறமையை தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட காலத்திலே சுதந்திர போராட்டத்துக்கு பயன்படுத்தினார். அவர் மேடையில் அவரே எழுதி பாடிய ஒரு பாட்டில் 2 வரி தான், கொக்கு பறக்குது வெள்ளை கொக்கு பறக்குது, கொக்கு வெள்ளை கொக்கு நம்மை கொல்ல வந்த கொக்கு. பல முறை ஒவ்வொருத்தரையும் நாடகம் முடிஞ்சோடனே கைது பண்ணுவாங்க, 3 மாசம் ஜெயிலாம் திரும்பி வருவார், திரும்பி நாடகம் போடுவார். இப்படியே மாறி மாறி சிறைக்கு போய் கடைசியில மேடையிலே பாடிக்கொண்டிருக்கிற போதே அப்படியே செத்து போனார். இப்ப நான் இருக்கிற இடம் விழுப்புரம். இந்த இடத்தில் இந்த மண்ணில் பிறந்தவர் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் கூட அந்த தேசிய உணர்வு பட்டு போகாமல் இன்னமும் பாதுகாத்து வருகிற அற்புதமான படங்கள், ஒரு கப்பலோட்டிய தமிழனோ, வீரபாண்டிய கட்டபொம்மனோ, அல்லது பாரதியை நடித்ததை போலவோ அதை நடித்த சிங்கத்தமிழன் சிவாஜி கணேசன் பிறந்த ஊர்ல இருந்து பேசுறேன். அதனால நடிகர்கள் வரவே கூடாது என்பதல்ல, வருகிற நடிகருடைய எண்ணம் என்ன, அவருடைய இலக்கு என்ன, மக்களுடைய பிரச்சனை பற்றி அவர் எப்படி நினைக்கிறார் என்பதை வைத்துத்தான் விஜயை பொறுத்தவரையில் நான்
தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்ல முந்தைய வரலாறு சொல்றீங்க. அதே போல அவர் பிரதமரை சந்திச்சிருக்காரு 2014 நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆவதற்கு முன்பே சந்திச்சிருக்காரு. சார், ராகுல் காந்தி தலைவராக இருக்கிற போது, அகில இந்திய தலைவராக இருக்கிற போதே அவரை சந்தித்து நீண்ட நேரம் உரையாடினார் சொல்றேன். பிரதமரா வர்றதுக்கு முன்னால சந்திச்சார், பிரதமரா ஆனதுக்கு அப்புறம் சந்திச்சாரா அது வேற. அது அவர் தான் முடிவெடுக்கணும். நான் கடந்த கால நிகழ்ச்சியில உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், அவ்வளவுதான். அந்த குடும்பமே, அதான் சொல்றேன், அவருடைய தந்தை ஒரு தீவிரமான தலைவர், காமராஜருடைய பக்தர் என்பது எனக்கு தெரியும். அவருடைய எண்ணம் என்ன, அவர் சின்ன வயதில், இன்றைக்கு அவர் பெரிய நட்சத்திரமாக இருந்தாலும் இளம் வயதிலே வறுமையின் கோரப்பிடியிலே தவித்தவர். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கு ஒரு உச்சத்தை தொற்றிருக்கிறார். அவர் ஏழை எளிய பாமர மக்கள் பசிப்பிணியில் வாடுகின்ற அந்த மக்களுடைய உணர்வுகளை தெரிந்தவர் என்பதால் அதற்கு தகுந்த முடிவெடுப்பார் என்றே நான் நம்புகிறேன். அவருடைய உள்ளத்தில் தேசிய உணர்வு உறுதியாக உண்டு. அந்த தேசிய உணர்வுகள் கூட மக்களை சமமாக பார்க்கிற, மக்களை ஜாதியாலோ மதத்தாலோ பேதப்படுத்துகிற அந்த எண்ணம் இல்லாதவர் அவர். சொல்றீங்களே ஒருத்தர், அவர் எங்களுக்கு ஆதரவா மாமன் மச்சான்னு சொல்லி, இந்து மதத்தை தவிர மற்ற மதத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத அவர் இவரை எப்படி மாமன் மச்சான்னு சொன்னார் எனக்கு தெரியல. நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. ஆகவே அதற்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பொருந்தாது. இவருடைய நோக்கம் நன்றதாக இருக்கும் என்பது அவருடைய குடும்ப அந்த பாரம்பரியத்தை வைத்து சொல்லுகிறேன். அந்த வகையில் அவர் கட்சி ஆரம்பித்ததற்கு பின்னாலே, நாளைக்கு கொடியை அறிவித்ததற்கு பின்னாலே, கொள்கையை சொன்னதற்கு பின்னாலே மேற்கொண்டு விவாதத்தை நாம் தொடங்குவதுதான் மிக சரியாக இருக்கும். இதுவரை அவர் மீது ஒரு நல்ல எண்ணம் தான் எனக்கு இருக்கிறது. அந்த எண்ணம் நல்ல முடிவெடுப்பார் என்று நம்புகிறேன். திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட விஜய் பத்தின கேள்வி வரப்போ, விஜய் வர்றாரு, அதனால தமிழக அரசியலே மாறும் 2026 அண்ணாமலை நம்புறாரு. கூடுதலாக இந்த கூட்டணி பற்றின கேள்வி வரப்போ விஜய் அந்த இதில் வருவாரான்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையுடைய பதில் இருக்கிறது. அப்போது விஜயனுடைய வருகை அண்ணாமலை தான் பெருசாக எதிர்பார்த்துருக்காரு போலே. இதனால பாஜகவுக்கு என்ன பலன் இதில்? இல்லை, இது பாஜக அண்ணாமலை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா நான் எடுத்துக்கல. அண்ணாமலை அவர்கள் என்ன நடக்குங்கிறத அரசியல் ரீதியாக உங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜய் பல காலமாகவே அரசியலுக்கு வரணும்னு உண்மையாகவே நேர்மையாகவே நினைத்தவர். அது அவர் வரணும்னு முயற்சி பண்ணி 1-2 விஷயத்தில் வந்தபோது கூட தப்பாச்சு. இருந்தும் பரவாயில்லன்னு சொல்லி அவர் சில தேர்தல்களை அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க சந்திக்க வைக்கிற அளவுக்கு அவருடைய அரசியல் ஆதரவுங்கிறது ரொம்ப நேர்மையாக இருந்தது. அவர் அந்த மாதிரி இருக்கிறவர் வரணும். அதற்கு அடிப்படை காரணம் அவருக்கு இப்போ இன்னைக்கு 40+ இருக்கக்கூடிய பெண்களில் பலருடைய ஆதரவு அவருக்கு உறுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய 20-25 அந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அவரிடம் தங்களுடைய வாக்குகளை கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கடந்த 4 படங்கள் அவருக்கு சரியாக ஓடலை அப்படிங்கிறதுனால அவர் வராருன்னு நான் நினைக்கல. ஏன்னா 4 படங்கள் சரியாக ஓடலைன்றதுக்கு பிறகும் அவரிடம் ஒரு படம் இருக்குது. அவர் இந்த படத்தோடு நான் கடைசியாக நிறுத்திக்க இல்லை, அது கமர்ஷியலாக எல்லாமே ஹிட்டு சார். இல்லை, நமக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அது எப்படி ஓடிச்சு, மக்கள் எவ்வளோ தூரம் பார்த்தாங்கங்கிறது தெரியும். ஆனாலும் அவருடைய அடுத்த படம் இதுதான் என்னுடைய கடைசி படம். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கூட முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 படம் கூட அவர் நடிச்சிருந்தார். ஆனால் இவர் அப்படி பண்ணலை. மற்றவர்கள் அதற்கு பிறகு சிவாஜி கணேசன் ஐயாவாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் ஐயாவாக இருக்கட்டும், அவங்க திரைப்படத்தில் நான் நிறுத்த போகிறேன், நான் அரசியலில் நேராக கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லலை. ஸோ அந்த வகையில் விஜய் இதில் இன்னும் துல்லியமாக இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எதற்காக வருகிற இப்போ நாளைக்கு அவருடைய கொடியில் நீல கலர் இருக்குது, அம்பேத்கரை போட்டுட்டார், சிவப்பு கலர் இருக்குது, கம்யூனிஸ்டத்தை போட்டுட்டார், இப்படியெல்லாம் குழப்பமாக பேச விடாமல் அவர் கருப்பு இருந்ததுன்னா அது ஏற்கனவே நம்ம ரங்கன், நம்ம ராமர், எல்லா இந்து கடவுள்களும் கருப்பு தான், அதனால ஹிந்துத்துவ போராட்டிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திராவிடம் வராதா அதில்? ஏங்க, திராவிடத்தினுடைய கருப்பே வேறங்க. அதுதான் இப்போ ஈடி தான் பார்த்துட்டு இருக்குது. அது அந்த கருப்பு வேற. இப்போ விஜய் ஐயா இதை சொல்லிடுறாருன்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு என்னென்னா, அவர் வர்றதுனால, அதாவது மதமற்ற சாதியற்ற அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு 1730 ஜம்புதேவி பிரகடனத்திலேயே வேலுநாச்சியாரிலிருந்து தமிழகம் சாதியற்ற மதமற்றங்கிறதெல்லாம் பேசியிருக்கு. அதில் எந்த ஒரு குழப்பமும் நான் பார்க்க விரும்பல. அது புதுசு இல்லை. ஆனால் அவர் வராரு. வந்துட்ட உடனே என்ன சொல்கிறாரு, நாளையிலேருந்து டாஸ்மாகில் எந்தவாக இருந்தாலும் பில்லு போடப்படும்,
43,000 கோடிக்கு 62,000 கோடிக்கு ஒரு வியாபாரம் நடக்குது, பில் இல்லாம அந்த வியாபாரம் நடக்கக்கூடாது, அது நடக்கணும், அதுல வந்து பேர் இருக்கணும், மொபைல் நம்பர் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசுவாரா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 20,000 கோடி எது கருப்பு பணமாக போகுதுன்னு நாம் நினைக்கிறோமோ அது வந்து வெள்ளையாக வரும். கனிம வளத்தில் வந்து இந்த மாதிரியான தவறு நடக்குது, மணலில் இந்த மாதிரியான தவறு நடக்குது, இதையெல்லாம் நான் தட்டி கேட்பேன். இதை நான் தட்டி கேட்டால் தமிழ்நாட்டில் வரக்கூடிய பொருளாதாரம் இந்திய அரசுக்கு நான் கடன் கொடுப்பேங்கிற அளவுக்கு வந்துடும். ஏன்னா அதையெல்லாம் மனசில் வச்சு தான் திமுக தன்னுடைய வாக்குறுதியில் 1 ட்ரில்லியன் எக்கானமி, இந்தியாவே 3 ட்ரில்லியனை தாண்டி 5 ட்ரில்லியனுக்கு இன்னும் 2 வருஷத்தில் போகுதுன்னும் போது இவர் வந்து இல்லை தமிழ்நாடே 1 ட்ரில்லியனுக்கு வரும்னு திமுக வாக்குறுதி கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அது எட்ட முடியும். ஆனால் அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நான் வெளில வரேன்னு சொல்லணும். இப்போ ரஜினிகாந்த் ஐயா வரும்பொழுது ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். ஆன்மீக அரசியலினுடைய அவசியம் நம்ம தமிழ்நாட்டில் உண்மையிலே இருக்கு. ஏன்னா வாக்கு வங்கி அரசியலை தாண்டி, மதம் தாண்டி, சாதி தாண்டி ஒரு விஷயத்தை பேச வேண்டும்ங்கிறது அவர் கொண்டு வந்தார். அவர் வராதுக்கு 1000 காரணம் இருந்துட்டு போட்டோம். அதே மாதிரியே சிஸ்டத்தை நான் சரி பண்ணுவேங்கிற ஒத்தை வரியில மிகப்பெரிய விஷயத்தை அவர் சொன்னார். அந்த சிஸ்டம் தான் நம்ம இடத்துல ஃபெயில் ஆகுது. ஏன்னா குடும்ப கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் சிஸ்டத்தை தான் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மாதிரி தெள்ள தெளிவா இன்று விஜயை வரவேற்கிறார் அண்ணாமலை. அது ரெண்டும் இணைச்சு பார்க்கணுமா? ஆமா, ஏன்னா இவங்கெல்லாம் சித்தாந்த ரீதியாக இல்ல, இவங்கெல்லாம் சித்தாந்த ரீதியாக இதுக்குள்ள வரக்கூடியவங்க தான். ஏன்னா இவங்களுக்கு தேசிய சிந்தனை இருக்கு. இவர் ராகுல் காந்தியை சந்தித்தாருங்கிறத பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. ஏன்னா கமலஹாசன் ஐயா கூட சந்திச்சாரு, கடைசியில திமுகக்குள்ள போயிட்டாரு. இவரும் அதே மாதிரி போயிடுவாரோங்கிறது அடுத்த பிரச்சனை. நான் அதற்குள்ள வர விரும்பல. நான் என்னோட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, எம்ஜிஆருக்கு பிறகு வேற யாருமே வர முடியாதுன்னு எடப்பாடி ஐயா சொன்னார்னா அவர் ஏன் கட்சி நடத்துறாரு? எம்ஜிஆர் முடிச்சிட்டாருங்க, நாங்க போறோங்க அப்படின்ட்டு போக வேண்டியதானே. ஏன் அந்த கட்சியை நடத்துறோம்? அந்த சித்தாந்தம், அந்த கொள்கை தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி 47-48 வருடங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு. எம்ஜிஆர் வைத்த ஒத்த வரி என்ன? திமுக என்பது தீய சக்தி. ரொம்ப தெளிவா சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு ஒத்த வரியை இவர் சொல்லிட்டு வந்தாருன்னா அது எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அப்படி சொல்லிட்டு வருவாருன்னா அது உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமாக பேசலாம். சீமான் ஐயா வந்து கூட்டணி வைப்பார். அந்த ஒத்தவரி உங்களுக்கு கேட்கலையா? ஒன்றிய அரசுன்றாரு சார், நீட்டு வேணான்றாரு சார். அந்த ஒத்தவரி உங்களுக்கு கேட்கலையா? இல்லைங்க, அதெல்லாம் எங்க தமிழ்நாடுனாலே வாக்கு வங்கி அரசியல் தான் நடத்தி ஆகணும். இப்போ நாணயம் வெளியிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் மத்திய அரசு ஆயிடுச்சு. அவர்கிட்ட ஒரு நாணயம் இருக்கு, நேர்மையாவே இருக்கு. அந்த அதை தவிர நயம் வேற இருக்குது, கரெக்டா பேசுவாரு, அது திருந்திடுவாரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அது நான் வந்து ஒரு குறையா சொல்ல விரும்பல. எனக்கு என்னன்னா இந்த டாஸ்மாக் விஷயத்துல சார் ஒரு விஷயம் சொல்றேன் சார், அதுக்கு மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரேஷன் கடை மூலமாக எல்லாருக்கும் அரிசி போகுது, பொருட்கள் போகுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு கைரேகை சரியாக வரலன்னு சொல்லிட்டு அந்த கார்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஐயா 60 வயசுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு சோத்தை போடுறதே எதுக்காகனா அவங்ககிட்ட இருந்து ஏதாவது லாபம் வருமானு பார்த்து சோத்தை போடுறாங்க 40% மக்கள். இல்லை ஆதாரம் அந்த மாதிரியான விஷயத்துல நான் இப்படி ஒரு முடிவு எடுப்பேன். நான் வந்து தமிழகத்துக்கு இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருவேன். ஓகே, இல்ல இருக்க எங்க வீட்டுல இருந்து நான் சொல்ல முடியும், பக்கத்து வீடு ஏத்த வீட்டுல இருந்து என்னால சொல்ல முடியும். ரேகை இல்ல, ரேகை ஒத்து வரலன்னு சொல்லிட்டு கார்டுல வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவர் வீட்டுல இருந்து எல்லா பொருட்களும் வெளியில போயிடுச்சு மழையில. அவர்கிட்ட 6,000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. உலகத்துல நம்ம இருக்கோம். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஒரு ட்வீட் போட்டா போதும் சார். அந்த ட்வீட்டை யார் போட்டாங்கிறது முக்கியம். இப்போ நான் பேசுகிறேன், தந்தி டிவியில் பேசுகிறேன், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதே விஜய் அதை எடுத்து சொன்னா அது பெரிய விஷயமா மாறும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அநியாயங்கள் நடக்கிறத ஓகே காமன் மேன் வாய்ஸா கொடுப்பாரா விஜய் அப்படின்ற கேள்வி நீங்க எனக்கு திரும்ப இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த கொடியை இப்ப ரிலீஸ் பண்றேன், 234 தொகுதியில வந்து நல்லா படிச்சவங்களுக்கு ஒரு விழா நடத்துறேன், அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறேன். அப்புறம் ஆசிரியர்கள் சர்க்கார் படத்தில் கடைசியா 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சார் இல்லையா, அந்த வேட்பாளர்களையே நான் திரும்ப நிறுத்துவேன் அப்படின்னு அவர் பேசினாருன்னு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன சார் அதுதான் நம்ம வந்து மாற்றத்தை நோக்கி போறதுக்கான விஷயங்கள். ஓகே, நம்ம பாப்போம். பாரிசாலன் அவர்கள்ட்ட விஜயை முதல்ல வரவேற்றது சீமான் அவர். ஆனால் இன்றைக்கி வந்து விஜய் தான் அந்த முடிவெடுக்கணும் அப்படின்னு இருப்போம். ஆனால் வெளியில் வரக்கூடிய டாக் என்னென்னா சீமான் இருக்கார், அவர் 10% நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். விஜய் வர்றாரு, விஜய் எத்தனை %, 2 பேரும் சேர்ந்தா என்னென்னு. ஆனால் அதை விஜய் முடிவெடுக்கணும் அப்படின்ற இடத்துல சீமான் நகர்றாரு. ஏன் இந்த தள்ளி வைப்பா இல்லை வந்து விஜயுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சக்கப்புறம் எடுக்க வேண்டிய முடிவா? இல்லை, இது என்ன எப்படி ஆகிப்போச்சுன்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும் பொழுது அதுக்கு முழுமையான ஆதரவை வந்து நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வலைதளங்களில் அவர் பேட்டி எடுக்கும்போது தான் சொல்லிக்கிட்டே இருந்தார்.
இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் மீது ஒரு விமர்சனம் வர ஆரம்பிச்சது. இப்போ இவர் வந்து இவ்வளோ வாங்கியிருக்காரு, விஜய் அரசியலுக்கு வந்தால் இவரோட வாக்கு சதவீதம் கரைந்து விடுமோ அப்படிங்கிறதுக்கு பயந்து போய் தான் அவர் வந்து கூட்டணின்னு பேசுறாருங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு கருத்து வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ அதை மனதில் வச்சுக்கிட்டு தான் அந்த முடிவை எடுக்க வேண்டியது வந்து விஜய் அவர்கள் தான். இப்போ நாளைக்கு விஜய் அவர்கள் கூட்டணி வேண்டும்னு விரும்புகிறாரோ இல்லை வேண்டாம்னு விரும்புகிறோம், அது முடிவு அவரோடது தானே, அதை தான் அவர் சொல்கிறாரு. அதனால அதை வந்து நம்ம ஆதரவு இல்லைன்னு போயிடக்கூடாது. விஜய் அவருக்கு சீமான் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு எந்த இடத்துல இருந்து வருதுன்னு நீங்கள் பார்க்கணும். ஒரு தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஆதரவு, அடுத்து வந்து கரைகள் படியாத கரங்களுக்கு சொந்தக்காரருங்கிற ஒரு ஆதரவு, புத்தம் புதிய கட்சியை தொடங்குகிறாருங்கிற ஆதரவு, அதுக்கப்புறம் மாநில உரிமை சார்ந்து விஜய் செயல்படுவாருங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த அடிப்படையில் தான் அந்த ஆதரவுங்கிறது இருக்குது. நாளைக்கு விஜய் அவர்கள் அவருடைய கருத்தியலை வெளியிடுவார், அந்த கருத்து பாடலாம் வெளியிட போறான்னு சொல்றாங்க. அதன் மூலமாக நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் அவர் என்ன மாதிரி கொள்கை, அவருடைய கொடி வடிவமைப்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் என்ன மாதிரியான கொள்கையை சார்ந்து அவர் செயல்பட போகிறார்னு. அதற்கப்புறம் தான் அது முழுமையான ஒரு ஆதரவு நிலைப்பாடா இல்லை எதிர்நிலைப்பாடுக்கு உருவாக்கப்படுமா, தமிழ் தேசியவாதிகள் எதிர்நிலைப்பாடு எடுக்கும் விதமாக அவர் செயல்படுறாராங்கிறதெல்லாம் அவருடைய செயல்பாடை வச்சு தான் நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அதனால என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இந்த வரக்கூடிய தேர்தலில் அவர் நிச்சயம் தனித்து நிற்கிறதுங்கிற இடத்துக்கு தான் அவர் நகர்வார். ஏன்னா அதுதான் அவருக்கான ஒரு சாதகமான பாயிண்ட். அது அவர் அப்படி நின்னால் தான் திமுக போன்ற கட்சிகளுக்கும் அது சாதகமாக அமையும். கூட்டணிலாம் அமைச்சாங்கன்னா திமுகவுக்கு வலுவான ஒரு எதிர்ப்பு நிலை என்பது உருவாகும். அதை திமுக ஒருபோதும் விரும்பாது. இன்றைக்கே வந்து பார்த்தீங்க, ஏதோ மாநாடு நடத்துறதுக்கெல்லாம் இடம்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம், ஏதோ அந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்து அரசியல் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்த போகிறாங்க. அதான் அதற்கு முன்னாடி அவங்க பல முயற்சிகள் செய்யும் பொழுது அந்த முயற்சிகளை ஒவ்வொன்றும் வந்து தனிப்பட்ட ரீதியாக தடைப்பட்டு போனதாக பல தகவல்கள் வந்து கொண்டே இருந்தது. அப்போ அதை வைத்து பார்க்கும் பொழுது திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடணுங்கிற எண்ணம் தான் அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த கூட்டணியாக எதுவும் கன்சால்டேட்டாக ஆயிடக்கூடாதுங்கிறது. தனித்து நிற்கும் பொழுது திமுகவுக்கு பிரச்சனையே கிடையாது, எல்லாரும் தனித்தனியாக நிற்பார்கள், வாக்குகள் உடையும், திமுகவுக்கு ஒரு லம்பான ஒரு வாக்கு வங்கி என்பது உருவாகிவிடும். அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இன்னைக்கு இப்போ விஜய்க்கு அந்த கட்டாயம் இருக்குல்ல, தனித்து வரப்ப தன்னுடைய பலம் என்னன்னு முதல்ல பார்க்க வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்கு. அதான் சொல்றேன். இப்போ அவருக்கு வந்து ஒரு 10% வாக்கு என்பது அவருக்கு தோராயமாக இருக்குங்கிறது ஒரு கணிப்பாக இருக்கிறது. அதை வந்து அவர் நிலையில காட்டணும்ல. இப்போ கூட்டணி வைக்கும்போது அதை அவரால் காட்ட முடியாது. நாளை பின்ன அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களோட கூட்டணி வச்சதால் தான் விஜய்க்கு இவ்வளவு வந்ததுன்னு யார் வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். அப்ப அதனால நிச்சயம் அவருடைய முதல் தேர்தல் என்பது தனித்து தான் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. ஓகே, திரு பிரியன் அவர்கள்ட்ட விஜய் வர்றதுக்கு முன்பே அரசியல் கட்சி தலைவர்களுடைய பல்வேறு வார்த்தைகளை நீங்கள் பார்க்குறீங்க. அவர் வருவார், வரமாட்டார், எங்களோடு வருவார், தனித்து நிற்பாருன்னு அப்படின்ற வார்த்தைகளை பார்க்குறீங்க. எதை யூகிக்க முடிகிறது? இதே எதிர்பார்ப்பு விஜயகாந்துக்கும் இருந்தது அன்றைய காலகட்டத்தில். இதை ரெண்டும் எப்படி மேட்ச் பண்ணி பார்க்க? விஜயகாந்த் வந்து 2011 தான் சேர்ந்தார். அதுக்கு முன்னாடி 2 தேர்தல் அவர் தனியாக தான் சந்திச்சதை பார்த்தோம். 6, 9 ஒரு 10% ஓட்டை நெருங்கினார் அவர் ஆக்சுவலாக. விஜயை பொறுத்த மட்டும் வந்து அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் எந்த நடிகர்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியல தமிழ்நாட்டில்ன்றது உண்மையான ஒரு விஷயம் தான். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் விஜய் வந்து என்ன மாதிரியான கொள்கைகளை முன்னாடி வைக்கிறாரு? இப்போது பெரியாரை படிங்க, அண்ணாவை படிங்க, பெரியாரை படிங்க, காமராஜரை படிங்க, அம்பேத்கரை படிங்க எல்லாம் அவர் பேசியிருக்காரு. நீட்டை வேண்டான்னு சொல்லியிருக்காரு. அரசியல்வாதிகள்லாம் பொய் சொல்லுவாங்க, சமூக வலைத்தளத்தெல்லாம் நீங்கள் நல்லா உற்று கவனிக்கணும், அது மாதிரிலாம் பல விஷயங்களை அவர் சொல்லிட்டு போகிறார். இருக்கிற சிஸ்டத்து மேலே நம்பிக்கை இல்லை, இல்லை இருக்கிற அரசியல் கட்சிகள் மேலே நம்பிக்கை இல்லை, நல்ல தலைவர் உருவாகணும், நீங்கள் வந்து பாலிடிக்ஸை ஒரு கேரியராக எடுத்துக்கோங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாரு அவர். அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருக்கார். ஸோ இது மாதிரிலாம் சொல்லிட்டு போகும்போது ஒரு புது சக்தியாக வரும்போது, அரசியலுக்கு புதுசாக வரும்போது, ஏற்கனவே ஒரு பீட் அண்ட் ட்ராக்கில் ஒரு இருக்கிற கட்சிகள் இருக்குல்ல, பாஜகவோ இல்லை அதிமுகவோ, இந்த கட்சிகள் திமுக விட்டுருங்க, திமுகவுக்கு எதிராக தான் அவர் வந்துட்டுருக்காரு. ஏன்னா ஆளுங்கட்சி திமுகவாக இருக்குது, அதை மாற்றணுன்றதான் அவங்க நோக்கமாக இருக்கும். அதனால் திமுக விட்டுருங்க. எதிர்கட்சிகளில் இருக்கிற அதிமுக பாஜகலாம் ஏற்கனவே ஒரு பாதையில் நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த பாதையில் அவங்க பலவிதமான விமர்சனங்களை அவங்க சந்திக்கிறாங்க. இந்த புதுசாக இருக்கிற இவர் போய் அவங்க கூடலாம் சேர்ந்தாங்கன்னா, மாமா மச்சாலாம் சொல்லி சேர்ந்தாங்கன்னா விஜயோட பேர் தான் கெட்டு போகும். ஆக்சுவலாக ஒரு புதுசாக நீங்கள் நம்பிக்கையோடு வரீங்க, நீங்கள் வந்து ஏற்கனவே மதவாத சக்தி என்று சொல்லிக்கிற பாஜகவோடையோ இல்லை ஊழல் அப்படின்ற விஷயங்களில் கரைபட்டு போயிருக்கிற அதிமுகவோடையோ சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் தான் பிரச்சனைக்குள்ளாகும். இப்போ தமிழ்நாட்டில் போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 4,34,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க சார். அதில் 47% திமுக அணி தான் வாங்கிது. ஆக்சுவலாக அந்த அணி வந்து ஏதோ நாணயம், கவர்னரை பார்த்தது, தேநீர் வந்து சாப்பிட்டது, இதனால் இந்த அணி ஒரு பிரச்சனைக்குள்ளாகும், அணி ஸ்ட்ராங்காக இருக்காது, அதுலேருந்து காங்கிரஸ் போயிடும் அப்படிலாம் ஒரு பேச்சு இருந்தால் கூட அந்த அணி வந்து அந்த அணியில் இருக்கிறவங்க இன்டாக்டாக இருக்காங்க, இதுவரையும் இன்டாக்டாக இருக்காங்க. இந்த வெற்றிகரமான ஒரு அணியாக இருந்திருக்கு. அது எதிர்காலத்தில் வெற்றியை படைக்கும்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கடந்த தேர்தலில் வெற்றியை படைச்சிருக்கு. ஸோ அந்த அணியை டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு ஸ்டாலின் வந்து எந்த விதமான ஒரு ஃபர்தரான
ஒரு விஷயங்களை எடுக்க மாட்டார், கையில் எடுக்க மாட்டார்னு ஒரு நம்பிக்கை அந்த அணியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நாணயம் வெளியிடுறது, கவர்னரை பார்த்தது, தேர்தல் செஞ்சது ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கிறத இது கூட்டணி உடையற மாதிரி இருக்கிற சூழல் இன்னும் வர்ற மாதிரி தெரியல. ஸோ அந்த கூட்டணி அப்படியே தான் இருக்குன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இவர் விஜய் வந்து பாஜக போனார்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து அவர் வந்து ஒரு 13% ஓட்டை இழக்கிறார், மைனாரிட்டி ஓட்டை இழக்கிறார். அதனால அவருக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப பாஜகவோட மாமன் இல்ல ஆரம்பிக்கிறது அவர் எங்க ஆரம்பிப்பாரு ஒரு கேள்வி இருக்குல்ல. 10% ஆரம்பிப்பாரா இல்ல இது வரைக்கும் வந்து ஒரு 15% அவரோட ஓட்டு எங்கேருந்து ஒண்ணுனே தெரியல சார். 47% திமுக, 20% அதிமுக, 18% பாஜக கூட்டணி, 8% சீமான், மொத்தமே 93% ஆயிடுச்சு. 93% அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரணும். மீதி 7% சின்ன சின்ன கட்சிகள் எடுத்திருக்காங்க 4.34 கோடி ஓட்டுல. இப்போ இவருக்கு எல்லா இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வரும்பொழுது என்னுடைய கணிப்பு என்னன்னா இவர் அதிகபட்சமாக 10% ஓட்டுக்கு மேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், முதல் தடவை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் ரஜினிகாந்துக்கே நான் 12% ஓட்டு தான் சொன்னேன். இவருக்கு கொஞ்சம் அதோடய ரொம்ப பாப்புலர்னு சொல்ல முடியாது, பாப்புலர் ஒரு ஈக்குவலாக இருக்காரு. இல்லை, பட் அதில் இன்னொன்று சொல்கிறாங்க, ரஜினிக்கு அந்த வாய்ப்பு 96 பிரகாசமாக இருந்தது, அவர் அதை மிஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப டூ லேட்டாக வந்து அவர் முடிவெடுத்தாரு. ஆனால் விஜய் சரியான நேரத்தில் வராரு. டூ லேட்டாக வந்தால் இன்னைக்கு விஜயோட ரசிகர்கள் சார், இன்னைக்கு விஜயோட ரசிகர்கள் 2K கிட்ஸ் சார் இருக்குண்டு சார். அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை பேர் ஓட்டு போட்டுருவாங்க? அவங்களாம் வராங்க சார். நிச்சயமா 10% மேலே அவங்க இருக்க மாட்டாங்க சார். நிச்சயமா 10% மேலே இன்னைக்கு தந்தி டிவியில் நான் இதை சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் தேர்தலில் ஒரு போட்டி போட்டு வந்த பிறகு சொல்லுங்கள், ஒரு கூட்டணியில் போட்டி போடுறா, அவருக்கான கூட்டணி எதுவுமே இல்லை எக்ஸப்ட் சீமானை தவிர அவர் யாருக்கூடையும் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. சீமானோட சேர்ந்தால் சீமானை முன்னிலைப்படுத்துவதா விஜய் முன்னிலைப்படுத்துவதான்னு ஒரு பிரச்சனை அங்கே ஓடும். அது ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்குது. யார் முதல்வர் கேண்டிடேட்டு, யார் முக்கியமான தலைவர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது சீமானோட ஓட் பேங்க்லேயே பிரச்சனை வரும். விஜய் தனியாக போனால் சீமானோட ஓட் பேங்க் 8% ஓட் பேங்க்லேயே பிரச்சனை வரும் சார். அதில் 2-3% போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கலாம், அது உண்மையும் கூட. ஸோ மற்ற கட்சியிலேருந்து எவ்வளோ எடுக்கிறார், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எவ்வளோ எடுக்கிறாரு, அதிமுகவோட ஓட்டுகள் எவ்வளோ பிரிக்கிறார், பாஜகவோட ஓட்டுகள் எவ்வளோ தூரம் கொண்டுறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது அவருக்கான வாய்ப்புகள் வந்து 10%லேயே சுங்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் அவர் தனியாக போகிறது தான் அவருக்கு நல்லது. ஏன்னா ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்காக இருக்காரு. தன்னுடைய பலம் என்ன என்று தெரிந்து கொண்டு அடுத்த மூவ் அவர் எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதாவது 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் அடுத்த மூவ் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இருக்கிற கட்சிகளோடலாம் அவர் சேர்ந்தாருன்னா அவரோட பேர் கெட்டு போயிடும். அந்த 10% கூட அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ மாமா மச்சான் கதையெல்லாம் வந்து கேட்டுட்டு விஜய் மசிய மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் தனியாக நின்று தன்னுடைய பலத்தை சோதித்து பார்ப்பார் என்பது என்னுடைய கருத்து. திரு திலகர், விஜய் வந்தாலும் ஒரு 10% தாண்ட முடியாது. ஏன்னா வந்து இன்னைக்கு பல கட்சிகள் இந்த ஓட்டை வச்சிருக்கு. எல்லா ஓட்டையும் எப்படி கன்சல்டேட் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்ற வாதங்களை முன்வைக்கிறாங்கல்ல. புரியுது சார். கேக்குதா? கேக்குது. பேசுங்க திலகர். வணக்கம் சார். வணக்கம் திலகர். இப்போ எல்லா பேரும் பேசுனதை கேட்டேன். நான் இப்போ குறிக்கோள் வந்து நாளைக்கு கட்சியோட கொடி அறிமுக விழா. அந்த கொடி அறிமுக விழா காலை 10 மணிக்கு பனையூர்ல நடைபெறுகிறது. எங்களோட குறிக்கோள் வந்து மாநகராட்சி, பகுதி, வார்டு, நகரம், ஒன்றியம், பேரூராட்சி, ஊராட்சி, இந்த பட்டி தொட்டி இல்லாம எங்க கொடியை கொண்டு போய் சேர்க்கணும் இருக்கோம். அதுதான் எங்க தளபதி விஜயனோட உத்தரவு. இப்ப எல்லா பேரும் நீங்க சொன்ன மாதிரி ஓட்டு % பிரிவு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. 2K சொன்னாரு, எல்லாமே சொன்னாரு சார். இந்த வாட்டி 26 ஓட்டு பாத்தீங்கன்னா 2K ஓட்டு எப்படி இருந்தா 5% 6% மாறும். ஓட்டு இருக்கு, சொல்லுங்க. ஓட்டு வரும் சார். கண்டிப்பா இன்னொரு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, மாற்றங்களை எதிர்பார்க்கிறாங்க. அதனால இவங்க ஒருத்தவங்க பதில் சொன்னாங்க, பிஜேபி, சீமான் எல்லாத்துக்கும் கூட்டணி. நான் இந்த முடிவை நாங்கள் சொல்ல மாட்டோம், தளபதி பொதுச்செயலாளர் முடிவு சொல்லுவார். அதனால தளபதி விஜயன்னா தமிழக வெற்றி கழக சார்பாக கொடிகள் நட சொல்லியிருக்காரு. அதுதான் எங்களோட குறிக்கோள். நகரம், ஒன்றிய, கிராமங்கள், மாநகராட்சி அடிப்படையில் வந்து ரசிகர்கள் அப்படின்ற படம் பார்க்க போவாங்க. திமுக காரங்களும் போவாங்க, அதிமுக காரங்க போவாங்க, பாஜக காரங்க போவாங்க. அதுல விஜய் சக்சஸ். ஆனா ஓட்டு போடணும்ன்றப்போ எங்க முன்னாடி பல ஆப்ஷன் இருக்கும்ல. ஏன் விஜயை தேர்வு பண்ணணும் அப்படின்னு பல கட்சியை சேர்ந்தவங்க ஓட்டு போட வருவாங்க. அந்த கட்சியில் நீங்க மாறுறதுக்கான காரணம் என்னவா இருக்கணும்? ஆமா சார். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா திமுகலயும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, விஜய் சாரோட ஃபேன்ஸ். அப்ப அவங்களும் அந்த திமுக கட்சிக்காரங்களா இருப்பாங்க. கேக்குதா சார்? கேக்குது திலகர், சொல்லுங்க. அதே மாதிரி எல்லா கட்சியிலும் எல்லாவோட ரசிகர் இருப்பாங்க. அப்படின்னா நம்ம கணிச்சோம்னா ஓட்டு கணிப்பா நம்ம பண்ண முடியாது. இப்ப வர ஜெனரேஷன், இப்ப யார் ஓட்டு போடணும், படத்துல வரவங்க ஓட்டா மாறிடுமோ நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து மக்கள் மனதான் என்னைக்குமே. 26 ஒரு மாற்றம் எதிர்பார்க்கிறாங்க. இப்ப இருக்க யங்ஸ்டர் எடுத்துக்கோங்க, புது ஓட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 20-25 இந்த புது ஓட்டுக்குள்ள கண்டிப்பா மாற்றங்கள் ஏற்படும் சார்.
இல்ல அதே மாற்றத்தை கொடுக்குறேன் தானே சீமான் வந்தாரு. வந்த எல்லாருமே அதான் சொல்லியிருக்காங்க. விஜய் எப்படி தனித்துவமா இருப்பாருன்னு அந்த கேள்வி இருக்குல்ல சார். இல்ல சார், இல்ல 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 நான் யாரும் கூட சொல்லல. விஜயகாந்த் மாற்றம் தான் வந்தாரு. இல்ல சார், ஆமா சார், ஆமா சார். அவங்க வந்து கூட்டணி ஒண்ணு இருக்குல்ல சார், அமையும் கூட்டணிகள் அமைச்சாரு ஒரு திராவிடத்தோட. அதனால கூட்டணிகள் மெயின். எங்க தளபதி விஜயனை வந்து கூட்டணி முடிவு அவர் தான் எடுப்பாரு. அவர் தனிச்சு வராரோ கூட்டணியோட வராரோ அது அவரோட முடிவு. அதனால தளபதி விஜயனும் எங்க அகில இந்திய பொதுச்செயலாளர் புசியானந்தன் முடிவுகள் எதிர்பார்க்கிறோம். கூட்டணியோட மாற்றங்கள் எதிர்பார்க்கிறாங்க மக்கள் 2026. சரி, ஓகே. நான் திரும்ப வரேன். நான் பாரிசாலன்ட்டேன். இங்கே மாற்றம் அப்படின்றது வரப்போ அண்ணாமலை சொல்கிறாரு திராவிட கட்சிகள் தான் இருக்குது மாறி நாங்கள் மாற்றம் அப்படின்றாரு. சீமானும் அதுதான் முன்வைக்கிறாரு, புதிய மாற்றுன்னு. இப்போ விஜயும் வந்தால் இந்த மாற்றங்களுக்கு இடையில தான் இந்த போட்டி இருக்குமே தவிர அப்போ அந்த ரெண்டு கட்சிகள் சாலிடான வாக்களை தான் வாங்கிட்டு இருக்கோம். திமுக அதுதான் இங்கே இப்போ இருக்க பெரிய இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 2026 தேர்தல் இதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. ஏன்னா வந்து நிறைய பேர் தனித்து நிற்கும் பொழுது அவர்களுடைய வாக்கு வங்கியை வச்சு அவங்க வந்து ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. மக்களுடைய வாக்குகள் விழுகுலையோ கட்சிக்காரர்களோட வாக்கை வச்சு, ஏன்னா பெரிய கட்சிகள்ல இப்போ திமுகலாம் பெரிய கட்சி. அதிமுக இன்னைக்கு பலவீனமான நிலையில உடஞ்சு கிடக்குது. திமுக அப்படியே கன்சால்டேட்டா இருக்கு. இப்போ அவங்களுடைய வாக்குகள் அவங்க கன்சால்டேட்டா பெறும் பொழுது அவர்களுக்கு வெற்றி வாகை வந்து ரொம்ப சுலபமாக கிடைச்சிரும். அதனால தான் இந்த கூட்டணி சார்ந்த விஷயத்துல அடுத்த கட்ட தேர்தல், ஏன்னா இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சி நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியான பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம். கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம்லாம் எந்த அளவுக்கு கொடி கட்டி பறக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. அப்ப தொடர்ச்சியான அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்கல்ல. இல்லைங்க, அரசு செயல்படுது, சமாளிக்கிறாங்க. பிரச்சனையோட மக்கள் வாழ கற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு யூடியூப் சேனல் நடத்துறவங்க தான் பல பேர். டெய்லியும் ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம்னா ஒரு யூடியூப் சேனல் நடத்துறவர் அவர் யாருன்னு போய் நோண்டி பார்த்தா அவர் ஏதாவது திமுக வம்பிழுத்திருப்பாரு. அவர் வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக கைது பண்றாங்க. கேட்டா இது இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. எல்லா நாட்களும் செய்திகள் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப இவங்க வந்து கருத்து சுதந்திரத்திற்கு எந்த வித இதுவும் இல்லை. ட்விட்டர்ல பதிவு போடுறவங்களெல்லாம் பிடிச்சி கைது பண்றாங்க, கையை உடைக்கிறாங்க, கால் உடைக்கிறாங்க. இது நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து இப்படிதான் இருக்கு நிலைமை. அப்ப இந்த நிலைமையில இதே மாதிரி எல்லா கட்சிகளும் பிரிந்து இருக்கும் பொழுது என்னன்னா திமுகவுடைய வெற்றி என்பது தவிர்க்க முடியாது. 47% ஓட்டுகளை வாங்கி. அதனால தான் இந்த ஒரு நெருக்கடி இருக்கிறதுனால தான் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி சேரும் பொழுது அவர்களுடைய இப்ப இவர் ஒரு 8% வாக்குகளை உறுதி பெற்று இருக்கிறார். அதுக்கு அடுத்து விஜய் அவர்களுடைய கணிப்பில் நம்ம சொல்லும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு 10% வாக்குக்கு அவர் பொட்டன்ஷியல் அவருக்கு இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேரும் பொழுது இது ஒரு மேஜர் ஃபோர்ஸா மாறும். மற்ற சில கட்சிகள் இவர்களோட பெரிய அளவுக்கு கருத்து முரண் இல்லாத சின்ன கட்சிகள் இருப்பாங்கல்ல, அவங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய அணி அமைக்கணுங்கிற நோக்கம் தான் தமிழ் தேசியம் சார்ந்த தரப்புல இருக்கவங்க பலரும் வைக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. ஆனா அந்த கருத்துல விஜய் அவர்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறத இன்னைக்கு யாரும் தெரியல. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய தனித்த பலத்தை காட்ட வேண்டிய தேவையும் அவருக்கு இருக்கு. புரியுதுங்களா? அவரோட பலமாக தான் எவ்வளோ அப்படிங்கிறத காட்ட வேண்டிய அவசியமும் அவருக்கு இருக்குது. அதே சமயத்துல வலுவாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயமும் இங்க இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளுக்கும் இருக்கு. இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்பது தனித்து திமுகவை எதிர்க்க முடியாத ஒரு சூழல்ல நிக்குது. இதுதான் பெரிய வேதனை. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஒரு லெவலுக்கு மேல மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வை சம்பாரிச்சதுன்னா அதை காரணம் காட்டி ஜெயலலிதா அம்மையார் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அழகா வாக்குகளை பெற்று அதிமுக அப்படியே ஜெயிக்கும். பெரிய அளவு தோத்துருந்தாலும் அதிமுக அப்படியே ஜெயிக்கும். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை அதிமுகவோட கட்டமைப்பு அப்படி இல்லை. அப்ப என்னன்னா இன்னைக்கு வந்து திமுகவை தோற்கடிக்கக்கூடிய சக்தி அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் வேறு யாருமே இல்லை. இதான் உண்மை, இதான் நிதர்சனம். அந்த தைரியம் என்பதுதான் இன்னைக்கு திமுகவுடைய செயல்பாடுகளுக்கும் காரணமா அமைஞ்சிருக்கு. நீங்க இதற்கு முன்னாடி ஒரு மத்திய அரசு வந்து திமுகவுக்கு இன்னைக்கு நாணயம் வெளியிட்டு இருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அவர்களை இது பண்ணி பாராட்டி நாணயம் வெளியிட்டு இருக்கிறது. அதே கலைஞர் கருணாநிதி அவர்களை திட்டி தான் இன்னைக்கு பாஜக தலைவர்கள் இவங்களாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க, ஊழல் சார்ந்த விஷயங்கள்ல இவர் தான் முதன்மைன்னு. கலைஞர் கருணாநிதியோட பிறந்த நாள் அன்னைக்கு பாஜகவோட ட்விட்டர் ஹேண்டில்ஸ் என்ன போடுறது நீங்க போய் பாருங்க. ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்திய அளவுல. ஆனா இன்னைக்கு அவங்க வந்து காயின் வெளியிடுறாங்க. அப்பட்டமாக மத்திய அரசு இது பாஜக இல்ல, எல்லாமே இங்க பாருங்க. மத்திய அரசு பாஜக தானங்க, பாஜக அரசு தானங்க. இப்ப என்னன்னா மறைமுகமாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு கூட்டணி இருக்கிறதா என்ற கேள்வியே இங்க ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. அதான் இல்ல இதுக்காகலாம் வந்து ரிஸ்க் எடுப்பாரா ஸ்டாலின் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறார்ல. இங்க பாருங்க, ஒரு நாணய வெளியீடு விழால மேடையை பகிர்ந்து கொள்வதற்காக கூட்டணியையும் உதயநிதிகளையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அடுத்த கட்ட முதலமைச்சர் கேண்டிடேட்டா கொண்டு வரணும். அதற்கு துணை முதல்வராக கொண்டு வரக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பாஜகவோட பகை சக்தியாக திமுக நிற்க போவதில்லை. அதற்கான சமரசங்கள் நடக்கும்ங்கிறதா நம்ம சொல்றது. இந்த நிலைமையில விஜய் அவர்களுக்கு ஒரு கட்டாயம் இருக்கிறது. இப்ப இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் வந்தார் கமலஹாசன் அவர்கள். இன்னைக்கு என்னவா நிக்கிறாரு? அப்ப அவர் என்ன நோக்கத்துக்கு வந்திருப்பாரு? இது வாக்கு உடைப்பு அரசியலாக விஜய் அவரும் ஆயிடக்கூடாதுங்கிறத நம்ம சொல்றோம். ஓகே, கேட்போம். திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட விஜய் வருவதாக சொல்லி இருப்பது 2026 தேர்தல் ஆரம்பத்திலிருந்து சொல்றாரு.
ஆனா இந்த நாடாளுமன்ற தேர்தல் பத்தி அவர் கமிட் பண்ணிக்கல. இந்த தேர்தலில் யாருக்கும் நம்ம ஆதரவு இல்லை அப்படின்லாம் சொல்றாரு. ஆளக்கூடிய கட்சி நீங்க உட்பட எல்லாரும் கூட்டணியில் இருக்கீங்க. 26 ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னா அவர் யாருக்கு எதிராக வருது அப்படின்றதே புரிஞ்சுக்க முடியுதுல்ல. அதாவது விஜயை பொறுத்தவரை நீங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருந்தா அப்படி யோசிச்சு பாருங்க. அவர் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லுகிற போது அவரை எந்த கட்சி அவரை இந்தியனாக பார்க்காமல் ஜோசப் விஜய் என்றெல்லாம் கிண்டல் செய்தார்கள் என்று யோசித்து பாருங்க. அவர் இப்பவே தம்பி விஜய் ஒரு வகையில் ஆட்சிக்கு வர்றாரோ இல்லையோ வெற்றி அடைந்திருக்கிறார். ஒரு குறுகிய எண்ணத்தோடு இருந்த அதிகார வர்க்கத்தை மாற்றி ஜோசப் விஜய் என்று சொன்னவர்களை இன்றைக்கு மாமன் மச்சான் என்று சொல்ல வைத்திருக்கிறார் அல்லவா? இதுவே விஜய்க்கு கிடைத்திருக்க வெற்றி. அவர் சட்டமன்ற தேர்தலை தான் குறிவைக்கிறார் என்பது உண்மை. அதற்கு காரணம் அவர் தமிழ்நாட்டுக்குள்ள தானே அரசியல் பண்ண போறாரு. அதனால அதுதான் குறிவைக்கிறார். பாராளுமன்ற தேர்தலே அவர் ஒரு தன்னை இடம் காட்டியிருந்தால் அது சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த தேர்தல் நேரத்தில் எடுக்கிற வியூகத்திற்கு தடையாக இருக்கும் என்று அவர் நினைச்சிருக்கலாம். ஆகவே தான் அவர் பாராளுமன்ற தேர்தல் அமைதியாக இருந்துட்டு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு ஓராண்டு இருக்கிற போது இப்பொழுது அவர் அதை துவக்கிறார். அந்த வகையில் நான் முதல் சொன்னதை போல இந்தியர்கள் அனைவரும் ஒரே ஜாதி ஒரே மதம் என்கின்ற உணர்வை அதற்கு நேர் எதிர்மறை கருத்தில் இருந்தவர்களை கூட மாற்றி இந்த எண்ணத்தை உருவாக்க வைத்திருக்கிற முதல் வெற்றியை விஜய் அடைந்திருக்கிறார். மேலும் பல வெற்றிகளை அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்ல அது அவருடைய எடுக்கக்கூடிய முடிவை வைத்துக் கொண்டுதான். இல்ல நீங்க சொல்றது கேட்ட கேள்விக்கு பாஜக அவருடைய இலக்கு என்பது மாநில அரசியல் தான். மாநில அரசியல் தான். ஆனா அவர் பேசினதோ இல்ல அவரை சீண்டியதோ இதெல்லாம் பாஜக அப்படின்னு துணியில நீங்க சொல்றப்போ ஒரே கொள்கைகளை இப்போ திமுக காங்கிரஸ் இல்லைங்க, நான் சொன்னது உண்மையா இல்லையா? சரி, ஓகே. திமுக காங்கிரஸ் எதை முன்வைக்குதோ விஜய் அதை தான் முன் வைப்பார். அவரும் பாஜக தான் எதிர்ப்பார்னா உங்களுக்கு வர்ற ஓட்டும் தானே சார் பிரியும். சார் நீங்க என்ன பண்றீங்கன்னா அரசியல்ல பள்ளி கணக்கு வேறு அரசியல் கணக்கு வேறு. 4 3 7ங்கிறது பள்ளி கணக்கு. சமயத்துல 4 3 சேர்ந்து 2ஆ கூட மாறும். 2 3 சேர்ந்து 8ஆ கூட மாறும். கட்சிகள் பிரிவதால் அது பலவீனம் அடையும்னா ஒன்னா இருந்த திமுக அதிமுக 2ஆ பிரிஞ்சது. அது பலவீனமால ஆயிருக்கணும். 2 பேருமே பலமானாங்க. அதனால எந்த கட்சி இருந்த ஓட்டு பிரியுது, இந்த கட்சியில் அங்க போகுதா, இதெல்லாம் நாம நம்முடைய விருப்பத்தை வேண்டுமானா சொல்லலாம். அரசியலில் அந்த கணக்கை போடவே முடியாது. இதுதான் பெரிய கட்சி, இது சின்ன கட்சி தான் என்பதெல்லாம் இல்ல. இவர் தான் பெரிய தலைவர், இவர் சாதாரண ஆள், அதுவும் கிடையாது. சாதாரண ஆள் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறான், மிகப்பெரிய தலைவர்கள் தோல்வியே அடைந்திருக்கிறாங்க. அது ரெண்டையுமே நான் பார்த்துக்கூடிய திமுக எடுத்துக்கோமே, 1971 எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வெற்றி, 183 இடங்களை ஜெயிச்சது. அதே திமுக ஒரு இடத்துல ஜெயிக்கின்ற ஒரு நேரம் வருகிற போது ஒரே தலைவர், ஒரே கட்சி, ஒரே நிர்வாகம், ஒரே அணிமுறை அப்படி இருந்து கூட இதெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்ததற்கு பின்னால இவர்கள்தான் அவர்கள்தான் என்பதில்லை. அந்த காலகட்டத்தில் அந்த கட்சியுடைய தலைவரும் கட்சியுடைய அணுகுமுறையும் எப்படி இருக்கிறதோ அதை வைத்து மக்களுடைய ஆதரவு தான் நிர்ணயம் செய்யப்படும். எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மொத்தமே 10% கூட இருப்பாங்க மாட்டாங்க. 90% பேர் பொதுமக்கள் தான். அந்த பொதுமக்களுடைய ஆதரவை யார் பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள், அவ்வளவுதான். அந்த பொதுமக்களுடைய ஆதரவு விஜய்க்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கணிப்பது சரியாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை. அவருடைய நடவடிக்கைகள் இதற்கு முன்னால் 26 தேர்தல் வருகிற வரை அவர் எப்படி அணுகிறார், சுற்றுப்பயணம் போகிற போது என்ன பேசுகிறார், மக்களிடம் எப்படி அவர் தொடர்பை வைத்துக் கொள்கிறார் என்பதை வைத்துத்தான் அது அதிகப்படுமா அல்லது குறையுமா என்று சொல்ல முடியும். ஆகவே இப்பவே அவருக்கு கிடைத்திருக்கிற ஒரே வெற்றி இந்திய மக்களை சமமாக பார்க்கின்ற அளவுக்கு ஒரு குறுகிய மனம் படைத்த அதிகார வர்க்கத்தை மாற்றி மாமன் மச்சானாக மாற்றி இருக்கிறது. நேற்று வரை பாவாடைகள் என்று சொன்னவர்களை மாற்றி இருக்கிறது. அந்த வகையில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்வேன். திரு ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட விஜய் அவர்களை ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னவர்கள் இன்று மாமன் மச்சான் அப்படின்ற அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னா அதுவே வெற்றி. இது பாஜகக்கான செய்தியா நீங்க பாக்குறீங்க? பாஜக தான் சொல்லல. இல்ல, பாஜகவும் விஜயும் நண்பர்கள் இல்லை. ஆனால் கருணாநிதி ஐயாவும் எம்ஜிஆரும் நண்பர்கள். எம்ஜிஆர் மலையாளின்னு சொன்னது யாரு? அவர் தானே. அப்ப இதெல்லாம் பேச வேண்டாங்க. இன்னைக்கு என்ன சூழ்நிலை, அதாவது இந்த திமுக ஆதரவாளர்களுக்கு பெரிய விஷயம் பாருங்க. இல்ல சார், நீங்க தனியா போட்டிடுங்க, நீங்க தனியா போட்டிடுங்க. தனியா போட்டிட்டு என்ன சொன்னார் ஹெச் ராஜா? இல்லைங்க,
மத ரீதியா பேசினார் எஸ் ராஜா. எங்க ஜோசப் விஜய் தான் சொன்னார். ஏன்னா அவர் கார்டுல போட்டிருக்கிறத வச்சு சொன்னார். அதுல என்ன இருக்கு? விஜய் தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எம்ஜிஆர் கார்டுல மலையாளின்னு போட்டிருந்தாரா? கருணாநிதி ஐயா சொன்னாரு மத ரீதியா பாஜகவோட மத ரீதியான பேச்சு. ஏங்க எதனால நான் என்ன பேச வேண்டியது நிறைய இருக்கு. நான் ஜோசப் விஜய்ங்கிற அந்த வட்டத்துக்குள்ள வர விரும்பல. ஐயா நான் ஒண்ணு கேட்கிறேன், அது என்ன திமுக தனியா நிக்கவே நிக்காது, ஆனா மத்தவெல்லாம் தனியா நின்று தன்னுடைய சதவீதத்தை ப்ரூவ் பண்ணணுமா? திமுகவை தனியா நிக்க சொல்லுங்க. 21% 1/2% கூட அதுக்கு வாக்கு இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இருக்கிறவங்க எல்லாம் கூட்டணியில சேர்த்துக்குமாமா? தெரிஞ்சுக்க வேண்டாமா? நடிகரா இருக்காரு சார், புது கட்சி எதுக்கு சக்தி திமுகவை நிரூபிக்க சொல்லுங்க. 47% வச்சிருக்காங்கல நோட்டுகளால வாக்குகள் வாங்கி சேர்ந்துறணுமா? அவங்க 70 வருஷமா இருக்காங்க சார். யார் சேரங்க நான் சொல்லலையே. தனியால போட்டி போட்டுல நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, அவங்க ஏன் பதில் சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. நடுவுல ஏதாவது குறுஞ்செய்தி வந்ததான்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம், நான் கேட்ட கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்லிடுறேன். ஏதாவது SMS வந்துருச்சுன்னா பாவம் கஷ்டப்பட வேண்டாம். அடிப்படை என்னன்னா இந்த திமுக அதற்கு பிறகு மத்தவங்க எல்லாம் தனியா நிரூபிச்சுக்கிட்டோம். 3% பிஜேபியை சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க பேசும்போது என்ன சதவிகிதம்னு உங்களால சொல்ல முடியும்? 13 தொகுதியில் அவங்க 2வது இடத்துல இருக்காங்கன்னு. ஐயா நான் ஒண்ணு சொல்றேன், அதிமுக திமுக அல்லாத ஒரு கூட்டணி அமைய வேண்டும். கூட்டணி ஆட்சி தான் வருங்கிறது தான் தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை. அது யார் கொண்டு வராங்கிறது முக்கியம் இல்ல. விஜய் கொண்டு வந்தாலும் சந்தோஷம், அண்ணாமலை ஐயா கொண்டு வந்தாலும் சந்தோஷம், சீமான் ஐயா கொண்டு வந்தாலும் சந்தோஷம். கூட்டணி ஆட்சின்னு வந்ததுன்னா தான் தமிழகத்தினுடைய அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு தான் ஒருத்தர் புதுசா வரணுமே தவிர ஏற்கனவே இருக்கிறதுல தொப்பியை கட்டிட்டு அவர் சொன்னாரு ஒரு வார்த்தையை திருச்சி வேலுசாமி ஐயா அவர்கள், அதுதான் மூலதனம். அது ஏன் மூலதனம் அப்படின்னா விஜய் ஐயா வந்தார்னா திமுகவிலிருந்து அந்த குறிப்பிட்டவர்கள் வாக்கு பிரியும் அப்படிங்கிறது அவங்களுடைய பயம். ஏங்க காமராஜ் ஐயாவை மிகவும் நேசித்தவர் சந்திரசேகரன், எனக்கு நல்லா தெரியும். அவள் ஒரு பச்சை குழந்தை அவருடைய முதல் படம். அதற்கப்புறம் அந்த படத்துலலாம் அவர் சிவப்பை நோக்கி போயிட்டாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் காமராஜை முன்னிறுத்தி பேசியிருக்காரா? விஜய் கிட்ட வராது. அதுக்காக காங்கிரஸ் கிட்ட எல்லாம் அவர் வந்துட மாட்டாரு. ஏன்னா விஜய்க்கு நல்லா தெரியும் இந்த அரசியல் சூழ்நிலையில் எது செய்தால் நல்லதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் தனியா நிக்கிறதுங்கிற விஷப்பரீட்சையை விஜய் எடுக்க கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இப்ப வேண்டிய மாற்றமே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். யார் நல்லா ஜெயிக்கிறாங்களோ அவங்க வரட்டும். இந்தியாவிலே அதான நடந்தது. ஒரு மோடியை எதிர்ப்பதற்கு நீங்கள் 24 கட்சிகள் கூட்டணியா சேர்ந்து மொத்தமா 232 சீட்டை வாங்கி 1 லட்சம் கொடுக்கிறேன்னு கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட மதத்தின் சகோதரிகளை மட்டும் பிளான் பண்ணி அவங்களுக்கு மட்டும் கார்டுல 4000 3000 வச்சு கொடுத்து ஒரு வாக்கு வாங்கினீங்க. அது தமிழ்நாட்டில் நடக்கணும். கூட்டணி அரசியல், கூட்டணி ஆட்சி அவருடைய கருத்துல ஒரே ஒண்ணு, மோடி கூட்டணி ஜெயிச்சவர் இல்ல, ஒரு 303 சீட் தனியா ஜெயிச்சவர், 282 அவர் தனியா ஜெயிச்சவர். நீங்க விஜய்க்கு வாங்க. விஜய் என்பவர் எதற்காக அரசியலில் வர வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடக்க வேண்டும். அது செய்தால் தான் தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய மாற்றம் வரும். இல்ல இன்னைக்கு 47% வந்து திமுக கூட்டணிகள் நீங்க சொல்றீங்க. ஆனா 18% வந்து கிளைம் பண்றாங்க, அதிமுக சொல்றாங்க, பாஜக சொல்றாங்க நாங்கெல்லாம் எவ்வளவு வாங்கிட்டோன்னு. இப்போ விஜய் வந்தாருன்னா 10, சரி சீமான் சேர்ந்தா 18. இப்படி எல்லாருமே சரிசமமா எடுத்தா வெற்றி வந்து சில வாக்குகள் தான் இருக்கும். அப்போ வந்து அது கூட்டணியை நோக்கி இல்ல கூட்டணி ஆட்சியை நோக்கி இல்ல அந்த மாதிரியான வாய்ப்புகள் தானே இருக்கு. திருப்பிரியன் 19 திமுகவின் வாக்குகளில் இருந்து கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் ரவிச்சந்திரன் நான் சொல்லிடுறேன். திமுகவின் வாக்குகளில் இருந்து பெண்களின் வாக்குகள் பிரியும். பிரியன், அதாவது 19 கூட்டணியில் இருந்த பாஜகவும் அதிமுகவும் 21 கூட்டணியில் இருந்த பாஜகவும் அதிமுகவும் பாமகவும் ஒரு இடைத்தேர்தல், இந்த தேர்தலில் பார்லிமெண்ட் தேர்தலில் சேர முடியல, ஒன்றா சேர முடியல. அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும்பொழுது இவர்களெல்லாம் ஒன்றாக சேருவார்கள் என்கிற ஒரு விஷயம் வந்து, அதுவும் வெவ்வேறு ஐடியாலஜி இருக்கிறவங்க, ஒருத்தர் இந்துத்துவ ஐடியாலஜி, ஒருத்தர் திராவிடியன் ஐடியாலஜி, ஒருத்தர் தமிழ் தேசிய ஐடியாலஜி, விஜய்க்கு என்ன ஐடியாலஜி நமக்கு இதுவரையும் தெரியாது. பட் காமனா ஒரு கட்சியை வீழ்த்தணும்னா சார் மோடி என்கிற தனி மனிதனை வீழ்த்துவதற்காக இந்தியா கூட்டணி அமையல சார்.
இந்துத்துவா என்கிற ஐடியாலஜியை தோற்கடிக்கிறதுக்காக தான் இந்தியா கூட்டணி உருவாயிருக்கு. தனிமனிதரை வீழ்த்துறதுக்காக கிடையாது, ஐடியாலஜியை வீழ்த்துறதுக்காக தான். இங்க திராவிடியன் ஐடியாலஜி ஏடிஎம்கேக்கு இருக்கு, டிஎம்கேக்கு இருக்கு. அந்த திராவிடியன் ஐடியாலஜி இருக்கிற ஏடிஎம்கே தமிழ் தேசிய ஐடியாலஜியோட சேருவா, இந்துத்துவ ஐடியாலஜியோடு சேர்ந்து திராவிடியன் ஐடியாலஜியை வீழ்த்துமா? அது ஆக்சுவலா இது மூணு நாலு சித்தாந்தம் ஒன்றா சேர்ந்து ஒரு சித்தாந்தத்தை வீழ்த்ததுக்கான, அதுலேயும் ஒரு சித்தாந்தம் ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருக்க இன்னொரு கட்சிக்கும் இருக்கிற போது அது எப்படி சார் ஒன்று சேர்றதுக்கான சாத்தியம் இருக்கு? அங்கே கிளாஷஸ்லாம் வராதா? கண்டிப்பாக வரும். அது ஒத்த கட்சிகள் சேருவது, ஈவன் கொள்கை வேறுபாடு உள்ள கட்சிகள் சேருவதெல்லாம் கூட ஒத்துக்கிறேன் சார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஐடியாலஜியே வேற வேற இருக்கு. சீமான் வந்து பாஜக அட்டாக் பண்ணுற மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அதிமுக பாஜக ஒன்று சேரலாம், அது வேற விஷயம், அவங்க சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி விஜயோட பார்வை என்னவா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜோசப் விஜய்னு எச் ராஜா சொன்னார்னா நீ ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றாரு. நான் ஹிந்துத்துவா, நீ கிறிஸ்டியன் சொல்றதுக்காக தான் ஜோசப் விஜய் சொல்றாரு. அவரு அதெல்லாம் எந்த விதமான மழுப்பலும் தேவையில்லை. நேரடியாக சொல்றார், நாங்க ஹிந்துத்துவ ஐடியாலஜி, நீ வந்து கிறிஸ்டியன், நீ மைனாரிட்டின்னு சொல்றார். அந்த பாலிசி வச்சிருக்கிற பாஜகவோட விஜய் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? மாமா அமித்ஷாலாம் சொல்லலாம். ஓகே, இல்ல இன்னைக்கு நீங்க வந்து பாஜகவோட சேர வாய்ப்பு இல்ல, விஜயோட இஷ்டம் சார், அவர் தனியா போறதா இல்ல, ஏன் சீமானோட சேர முடியாது? அதே சீமானோட சேரலாம். அவரு சீமானோட சேரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீமான கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு அதிமுக உள்கூட்டங்களே பேசுறதா தகவல். சீமான் போறப்ப விஜய் சார், சீமான் வந்து அதிமுக வந்து சீமான சேர்த்துக்கிறது விருப்பப்படலாம் சார். சீமான் போனார்னா அது தற்கொலையா முடியும். அதிமுகல சீமான் விஜயோட போனார்னா ஒரு ஒத்த கூட்டணியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்து அதுலயும் கூட விஜய் வந்து தமிழ் தேசியத்தை அதிமுக நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. அதிமுக ஊழல் கட்சி பல பீட்டன் ட்ராக்ல வந்து இருக்கு, பல புதுசா வராரு. இவர் இதுவரையும் தனியா ஏன் சார் திராவிட கட்சிகளை ஒதுக்கிறாரு? சீமான் ஊழல் கட்சிகள், இவங்க 2 பேரும் ஆண்ட கட்சிகள், ஊழல் செஞ்ச கட்சிகள், இவங்க தேவையே இல்லை, எனக்கு எந்த கூட்டணியும் வேண்டாம், தனியாவே வேற தானே வந்தாரு. இந்த சமயத்தில் அவர் போய் சேர்ந்தார்னா விஜயோட சேரலாம். புதுசா வராரு, எந்த விதமான ஒரு கரையும் படியாம வராரு. அவர் கூட சீமான் சேர்ந்தா அதுல ஒரு அர்த்தம் உண்டு. அது பாஜகவோட சேர்ந்தா அதிமுகவோட சேர்ந்தா நிச்சயமாக சீமான் பேர் கிடைக்கும். இல்ல இன்னைக்கு இபிஎஸ் வந்து மெகா கூட்டணி அமைக்கிற பொறுப்பு நான் எல்லாம் எடுத்துக்கலாம் சார், ஆனா அது நடக்காது. சீமான் விட்டுருங்க. ஏன் விஜய் போனா விஜய் பேரு இருக்கணும். விஜய் பிராண்ட் நியூவா வராரு, கை சுத்தமா வராரு, போறாருன்னு சொல்லல சார். ஏன் அதிமுக அவர்களை ஈர்க்காது? சான்ஸ் இல்ல. அதுவே வலிமை இருந்து போயிட்டு இருக்கு. அது எப்படி சார் இருக்கும்? அதுவே வலிமை இருந்து போயிட்டு இருக்கு. அதுவே வந்து பர்சன்டேஜா போட்டு இழந்துட்டு இருக்கு. அடுத்த எலெக்ஷன் அது எவ்வளவு ஓட்டு வாங்குன்னு தெரியாது. அந்த ஓட்டை விஜய் எடுக்கலாம்ல. விஜய் தனியா போறேன்னா அதிமுக ஓட்டை எழுத்து போலாம்ல. அவர் கொஞ்சம் திமுக, அவர் பாஜகவை கடுமையா எடுத்தாருன்னா விஜய் திமுக ஓட்டையே எடுக்கலாம். அவரு திமுக ஓட்டையே எடுக்கலாம். அதிமுக வலிமை இருந்து போயிருக்கிற அதிமுக ஓட்டையும் எடுக்கலாம். திமுக அணியை கடுமையாக எதிர்த்தாருன்னா திமுகவுக்கு போற மோடி எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குல்ல, அதையே எடுக்கலாம். அவரு விஜய் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணாருன்னா, சீமானோட சேர்ந்து ஒர்க் பண்ணாருன்னா கொஞ்சம் கூடுதலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதுக்கு போய் பாஜக அணி அதிமுக அணி சேரணும்? சரி, ஓகே, கேட்போம். திரு திலகரட்ட விஜயனுடைய கொள்கை என்ன அப்படின்றத வச்சுதான் அவருக்கான அடிப்படையான அந்த வாக்குகள் வரும் அப்படின்றாங்க. குறிப்பா வந்து மாணவ மாணவிகளுக்கு அவர் வந்து பாராட்டுறாரு, பரிசு தராரு, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிறாரு, மாணவி அனிதாவுடைய மரணத்துக்கு பின்பு வீட்டுக்கு போனாரு அப்படின்னு இந்த பல விஷயங்களை நம்ம பார்க்குறப்போ விஜயுடைய ஐடியாலஜி இன்னும் தெளிவாகலை. அதுதான் ஓட் பேங்கை நிர்ணயிக்கும் அப்படின்றாங்க. உங்களுக்கு அந்த ஐடியாலஜி தெளிவாக இருக்கா? எதை நோக்கி விஜய் நகர்றாரு? சார், அனிதா மரணம், ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டம் எல்லாத்துக்கும் போனார், செஞ்சார் சொல்கிறீங்க. அவரோட குறிக்கோள் வந்து இலவச கல்வி திட்டங்கள். இப்போ 234 தொகுதியிலையும் கல்வி விருது கொடுத்தாரு, செஞ்சார், எல்லாம் செஞ்சார். அவரோட குறிக்கோள் வந்து இலவச கல்வி திட்டம், நீட் தேர்வு ரத்து, கவர்மெண்ட் படிப்புகளுக்கு வந்து நல்லபடியாக வேலைகள், அதெல்லாம் இருக்குது சார். அதே மாதிரி 50 வருஷம் அரசியல் சொல்கிறாங்க. 50 வருஷம் அரசியல் இப்போ பேசாதீங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அரசியல். இப்போ நான் வரும்போது கூட ரோடு வந்து உடஞ்சி போயிருக்கு, ஒழுங்காகவே இல்லை ரோடு, ரேஷன் கார்டில் பொருள் கொடுக்க சரியில்லை. அதனால் இப்போ நடக்கிறத மட்டும் பேசணும் சார். மருத்துவ இப்போ தளபதி விஜய் சார் வந்தாருன்னா எந்தெந்த திட்டம் கொண்டு வர்றாருன்னா, மருத்துவ திட்டம் கொண்டு வர போகிறாரு, ஃப்ரீ கல்வி திட்டங்கள், அந்த மாதிரி நிறையா திட்டங்கள் கொண்டு வர போகிறாரு. இதுக்கு முன்னாடி நாங்கள் அரசியல் வரதுக்கு முன்னாடி இயக்கத்தில் பண்ணதுன்னா நலத்திட்ட உதவிகள், ரொட்டி முட்டை பால் பண்ணுறோம், மக்களுக்கு உதவி வர விளையாட விருதம் பண்ணுறோம், வீடு கட்டி திட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால நாங்கள் அரசியல் வரக்கு முன்னாடி பண்ணிட்டோம். இதை கவரிங் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அனிதா மரணம் இதை வச்சு நாங்கள் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க, மாணவர்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை வச்சு தான் சார் கான்செப்ட் பண்ணுறோம். இல்லை, அதை தாண்டி கொள்கை அப்படின்றது விஜய் வந்து திராவிடம் அதை பேச கொள்கை கொள்கை வந்து இல்ல வலதா கொள்கை பொதுச்செயலாளரும் மையமா சார் முடிவு பண்ணுவாங்க.
இல்ல சார் இல்ல அந்த அவரோட முடிவு பயணிக்கிறீங்க தளபதியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல குறிச்சு விஜய் முடிவு இல்ல கொள்கையோட. விஜயுடைய செயல் திட்டங்கள் இல்ல சார் எல்லாத்துலயும் இல்ல இருக்கீங்க. சார் இருக்கு சார் கண்டிப்பா அனுமதி இல்லாம அவர் சொல்றதுதான் சார் எல்லாமே. சரி ஓகே நான் திரு பாரிசாலன்ட்டு இறுதி கருத்து ஆரம்பிச்சிடலாம். இங்கே விஜயால அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ விஜயகாந்தால ஏற்படுமான்ற கேள்வி வந்தப்போ விஜயகாந்தால 2011 தேர்தலில் உங்களால் நாங்கள் வெற்றி பெற்றோம், எங்களால் நீங்கள் வெற்றி பெற்றோம், 2 பேரும் அதிமுகவும் கிளைம் பண்ணாங்க, தேமுதிக கிளைம் பண்ணாங்க. ஆனால் 2016 திமுக ஆட்சி அமைக்க முடியாமல் போனதற்கு விஜயகாந்துடைய வாக்குகள் காரணம் சொல்லப்படும். ஸோ விஜயுடைய அரசியல் தாக்கம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா என்னுடைய கணிப்பும் என்னன்னா இந்த 10% வாக்கு வரை அவரால் பெற முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா இன்னைக்கு அவருடைய பிரபலத்தன்மை இதெல்லாம் வந்து ஐயா சொன்னார் ரஜினி அவரை விட கொஞ்சம் பிரபலத்தன்மை கம்மின்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினியை விட ஒரு படி அதிகமாக தான் விஜய் அவர்கள் வந்து மக்களிடம் போய் சேர்ந்திருக்காருங்க நான் பார்க்குறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக விஜயவே பார்க்குறாங்க, அந்த பார்வை இருக்கு. அதற்கு தகுதி உடையவராக அவர் நடந்து கொள்வாரா என்ற கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு நடிகர் அவருக்கு இதுக்கு முன்னாடி அரசியல் செயல்பாடுகளில் பெரிய அளவுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னு தெரியல. பெரிய அளவு ஒரு அரசியல் நாணத்தோடு அவர் பேசுவது போல எந்த ஒரு பேச்சையும் நம்ம கேட்டது கிடையாது. ஒரு சாதாரணமாக அரசியல் பேசுறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்களோ அதே தான் அவரும் சொல்லிட்டு இருக்காரு இது வரைக்கும். ஒரு தனித்துவமான எந்த ஒரு கருத்தியலோடும் தன்னை வந்து அவர் இணைச்சிக்கிட்டதும் இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் தமிழ் தேசியவாதியானா நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது, அவர் திராவிடவாதியானாலும் உறுதியாக சொல்ல முடியாது, அவர் இந்துத்துவாதியானாலும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ இது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாக தான் அவர் இருக்காரு. அப்போ அவர் வந்து நாளைக்கு அந்த கொடியை ஏற்றுவார், அந்த கொள்கையை விளக்க போடுவார். அதற்கு அப்புறம் தான் இந்த ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியும் அவர் யாரோட கூட்டணி சேர வாய்ப்புகள் அதிகம்னு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழலில் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சேருவதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் வாய்ப்புகளாகவே இருக்கு. ஆனா இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் அப்படி கூட்டணி சேர்ந்தால் யார் தலைமை ஏற்பது, யாருடைய கொள்கையை யார் பேசுவது, இந்த மாதிரியான உள்முரண்கள் இருக்கு இந்த கூட்டணிக்குள்ள. மற்றபடி மக்கள் வந்து இந்த கூட்டணியை வரவேற்பார்களானா இது ஒரு நியூட்ரலா இருக்கும். மக்கள் வந்து இது மேல எதிர்ப்போ இல்ல ஒரு விமர்சனமோ இருக்காது. ஏன்னா 2 பேருமே அரசியல்ல இது வரைக்கும் கரைபிடிந்தவர்களாக இல்லை. அப்ப 2 பேருமே புதியவர்களாக கருதப்படுவார்கள். ஒரு புதிய கூட்டணியாக பார்க்கப்படும், ஒரு மாற்று அரசியல் சக்தியாக பார்க்கப்படும். இதுல எல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த அடிப்படையான அந்த உள்முரண்கள் இருக்குங்கிறது மட்டும்தான் சொல்றோம். ஆனா விஜயோட வருகை யாருக்கு கசக்குகிறதோ இல்லையோ நிச்சயம் பாஜகவுக்கும் கசக்குது, திமுகவுக்கும் கசக்குது. அதை நான் இங்க பதிவு செய்யறேன். ஓகே, இறுதி கருத்து திரு திருச்சி வேல்சாமி. விஜய் அரசியல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சுருக்கமா இறுதி கருத்து அரசியல்? நான் முதல்ல சொன்னதை வழிமொழிந்தார் அவருக்கு ஆதரவாக பேச வந்த திலகர். அவருடைய ஒரே இலக்கு என்பது இலவச கல்வியை கொண்டு மக்களிடத்திலே அறிவு புரட்சி ஏற்படுத்துவதுதான். அதான் அவருடைய கொள்கையா இருக்குன்னு சொன்னார். பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் ஆட்சி காலத்தில் அவர் எடுத்த முயற்சியை அவர் ஆட்சிக்கு வருகிற போது 7% கூட இல்லாமல் இருந்த கல்வியை 9 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 27% உயர்த்தினார். அதற்கு காரணம் கல்லாமை. அதை ஒழித்து விட்டாலே இல்லாமை இயலாமை எல்லாமே மாறும், எல்லாம் உயர்ந்து விடும் என்று அவர் நம்பினார். அதை நோக்கித்தான் பயணம் பண்ணார். இவரும் அதை நோக்கித்தான் பயணம் பண்றார். நம்முடைய ரவிச்சந்திரனும் என்னுடைய கருத்தை ஒண்ணு வழிமொழிந்தார். அவருடைய அப்பா பெருந்தலைவர் காமராஜருடைய பக்தன் சொன்னது எனக்கும் அது தெரியும், அவர் அப்படித்தான் அப்படிங்கறத சொன்னாரு. ஆனா காங்கிரஸ் ஆதரிக்க மாட்டாரு சொன்னாரு. அவர் காங்கிரஸை ஆதரிக்கிறாரோ இல்லையோ, காங்கிரஸ் சொல்லுகின்ற கொள்கையில் காங்கிரசுடைய லட்சியங்களில் இயல்பாகவே விஜய்க்கும் விஜயுடைய குடும்பத்தாருக்கும் கடந்த காலத்திலும் இன்றும் நாளையும் என்றும் இருக்கும் என்பதில் நான் திடமாக நம்புறேன். அவர் கொடியை ஏற்றுவதற்கு முன்பாகவே மக்கள் மத்தியில பேதத்தை இல்லாமல் சமமாக நினைக்கிற உணர்வை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய வெற்றி தொடரட்டும், அது நல்லது. ரவிச்சந்திரன், 2004, 6, 9 நம்ம திமுக வெல்வதையும், 2011, 14, 16 அதிமுக வெல்வதையும், 19, 21, 24 திமுக வெல்வதையும் பார்த்துட்டோம். 3 தேர்தல் இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி, அதுதான் 26ஐயும் 29ஐயும் 31ஐயும் ஆளும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு. அவர் வந்து எல்லாத்தையும் எதையுமே பேசாம எல்லாத்துலேயுமே இப்படி அப்படின்னு இருந்தாருன்னா அவர் கடைசி வரைக்கும் அவியல் தான் செஞ்சுட்டு இருக்க போறாரு. தமிழக அரசியலை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 96இல் பெருசாக பேசியது 98இல் இல்லாமல் போனது, 99இல் பெருசாக வந்தது 2001இல் இல்லாமல் போனது, 2006இல் பெருசாக பேசியது 2001இல் இல்லாமல் போனது. கூட்டணி ஆட்சின்னு வந்தாதான் தமிழும் உருப்படும். அப்படி நடக்கிறதான் நல்லது. அதற்கு மட்டும்தான் விஜய் முயற்சி செய்ய வேண்டும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டே விஷயம் தான் சார். இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி பலமாக இருக்கு. எதிர்க்க எந்த விதமான கூட்டணியும் சாலிடாக அதை எதிர்க்கிறதுக்கான இல்லை. ஸோ தமிழக அரசியல்னு ஒரு 20 மாதங்கள் இருக்குது தேர்தலுக்கு. இந்த திமுக கூட்டணியில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்தால் தான் தமிழ்நாட்டுடைய அந்த 26 எலெக்ஷனுக்கு முன்னாடி நிலைமைகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
அது மாதிரியான இப்போ இருக்கிற சூழல்ல அந்த மாதிரியான ஒரு பட் விஜய் 26ன்றாரு. பட் அவருக்குள்ள ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, 26 நம்மளால எவ்வளவு முடியும், 29ல என்ன முடியும்? இல்லை 26 தான் அவருடைய முதல் குறி ஆக்சுவலாக. அந்த தேர்தலில் ஒரு மார்க் அவர் ஒரு செல்வாக்கை வந்து காட்ட வேண்டிய அவசியத்தில் இருக்கார். எடுத்த உடனே வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10% ஓட்டை வாங்கிட்டு ஏதோ ஒரு வகையில் இருக்கார் அப்படின்னு காமிக்கணும் அவர் ஆக்சுவலாக. அதில் வந்து தோற்று போயிட்டாருன்னா அப்புறம் அது எடுத்த உடனே முதல் அடியே தோற்றாருன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஆக்சுவலாக. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் ஒரு பக்கம் பலமான கூட்டணி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும்பொழுது தன்னுடைய ஓட் பேங்கை வந்து திமுக இன்னும் வந்து பலவித நலத்திட்டங்கள் மூலமாக தக்க வைக்கிற ஒரு முயற்சியில் இறங்கும்பொழுது இதுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னி வரையும் இல்லாத போது நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஏதாவது ஒரு மாறுதல் நடக்கணும்னா திமுக கூட்டணியில் ஏதாவது சேஞ்ச் நடந்து ஒரு பெரிய மாறுதல் நடந்தாலே உண்டு. மற்றபடி வேற எந்த வாய்ப்பும் இந்த இப்ப இருக்கிற சூழலே கண்டினியூ ஆகும். விஜய் கூட தனியா நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. ஓகே ரைட். விஜய் தனியா நிற்கிறாரா, கூட்டணியா நிற்கிறாரா, அவருடைய கொள்கை என்ன, கொடி என்ன சொல்லுது அப்படின்ற விஷயங்களை மீண்டும் நாளைய தினம் தொடரலாம். விவாதத்தில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.